அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் பிரதமரின் அதிரடி அறிவிப்பு, வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை, மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து அமெரிக்காவை எச்சரித்த ஈரானின் சுப்ரீம் லீடர், சமரசம் அல்லது சண்டை, ரெண்டில் ஒன்றை தேர்வு செய்ய உத்தரவு. அடுத்து குவைத் ஏர்போர்ட் தொடர்பான முக்கிய தகவல். அடுத்து பக்ரீத் பண்டிகை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அடுத்து 6 மாதத்திற்கு மேல் ஊரில் தங்க முடியுமா? இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான சண்டையின் எதிரொலி காரணமாக விமான டிக்கெட்டின் விலை இதுவரை குறையவில்லை, அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது. குவைத் ஏர்போர்ட்லேருந்து ஒன்லி குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜெஸ்ராஸ் விமானங்கள் மட்டுமே இயக்கப்படுகிறது. மற்றபடி இண்டிகோ, ஆகாசா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஒமான், கல்ஃப் ஏர்லைன்ஸ், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இப்படி எந்த ஒரு விமானங்களும் குவைத் ஏர்போர்ட்லேருந்து புறப்படவும் இல்லை, வருகை தரவும் இல்லை. விமான எரிபொருளின் விலை அதிகரிப்பு காரணமாக இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மற்றும் ஆகாசா ஏர்லைன்ஸ் இந்த 3 விமானங்கள் குவைத்துக்கான விமான சேவை நிறுத்தி வைத்துள்ளார்கள். மீண்டும் இந்த விமானங்கள் எப்போ விமான சேவை ஆரம்பிப்பார்கள் என தெரியவில்லை. குவைத்துக்கான ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் 50,000க்கு மேல் தான் விற்கப்படுகிறது. அடுத்த ஒரு நாட்களில் ஃப்ளைட் டிக்கெட் குறைய வாய்ப்பு இருக்கான சந்தேகம் தாங்க. ஏன்னா கச்சா எண்ணெயின் விலை அதிகரிச்சுட்டு தான் போகுது. நம்ம ஊரில் இன்னைக்கு மிக முக்கியமான நாளுங்க, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம ஊர்லேயும் விலைவாசி ஏற்றிடுவாங்க. இப்போ ஏறி தான் இருக்குது. இதில் இன்னும் ஏற்றினா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டங்க. எவனை சண்டை போடுறதால நாம தான் பாதிக்கப்படுறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. சரி, இப்போ ஈரான் மற்றும் அமெரிக்கா பஞ்சாயத்துக்கு வருவோம். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் அமெரிக்கா ஈரான் சண்டை வருமானு கேட்டால் வராதுன்னு சொல்கிறது சந்தேகம் தாங்க. ஏன்னா அமெரிக்கா இப்போ ஒதுங்கி போனாலும் ஈரான் விடுற மாதிரி இல்லை. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட்டுப்படி சேர்ந்து ஈரானை சின்ன பின்னமாக ஆக்கிட்டாங்க. மீண்டும் ஈரான் பழைய நிலைக்கு திரும்ப 10-15 வருஷம் ஆகும்னு அமெரிக்காவே சொல்லியிருக்கு. அதனால இப்போ ஈரான் சுப்ரீம் லீடரான ஆயத்துல்லா முஜ்தபா கெமேனி வெளியிட்ட புதிய அறிவிப்பின்படி அமெரிக்காவுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்று சண்டை போடுறது, அப்படி இல்லைன்னா ஈரானின் ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஓகே சொல்லணும். இந்த 2 வாய்ப்பு மட்டுமே அமெரிக்காவுக்கு உள்ளதாக ஈரானின் உளவுத்துறை மிரட்டல் விடுத்துள்ளது. இப்போ அமெரிக்காவோட நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேன்கூட்டில் கையை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அமெரிக்கா ஈரான் சொல்றபடி கேட்காட்டி ஈரான் என்ன செய்வானா, குவைத், சவுதி அரேபியா, கத்தார், அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய ஜிசிசி நாடுகளை சீண்டி பார்ப்பான். ஈரானின் ஏற்பட்டுள்ள இழப்புக்கு அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகள் இழப்பீடு வழங்காதவரை ஈரான் சும்மா இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொருளாதார பாதிப்பு ஈரானில் ஏற்பட்டுள்ளது. இப்போ குவைத், சவுதி அரேபியா, துபாய் ஆகிய அரபு நாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டன. இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை பார்த்தீங்கன்னா இப்போ அரபு நாடுகளில் அதிகரிச்சுட்டு தான் வருது. அடுத்தவர்கள் குவைத்துடைய மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இயக்குநர் ஜெனரல் அல் சவுதான் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பின்படி வருகின்ற மே 27ஆம் தேதி ஈதுல் அதா, அதாவது பார்த்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிவித்துள்ளார்கள். மே 27ஆம் தேதி பக்ரீத் பண்டிகையாக இருக்கக்கூடும் என குவைத்துடைய மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அறிவித்தாலும் குவைத்துடைய அமைச்சகம் பிறை பார்க்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் இறுதி முடிவை வைத்து அதிகாரப்பூர்வ பக்ரீத் பண்டிகையின் தேதி அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், இப்போ குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களும் தீவிர செக்கிங்கை தொடங்குமாறு உயர் அதிகாரிகளுக்கு குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இக்காமா இல்லாதவர்கள், இக்காமா அடித்துக்கொண்டு வெளியில் வேலை செய்யும் ஹாதி விசா தொழிலாளர்கள் மற்றும் ஷூன் விசா தொழிலாளர்கள் பிடிபட்ட அவ்வளோதாங்க, ஃபிங்கர் வச்சு ஊருக்கு ஃப்ளைட் ஏற்றிடுவாங்க. மீண்டும் குவைத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன், அரபு எமிரேட்ஸ் இப்படி எந்த ஒரு அரபு நாட்டுக்கும் மாயக்தரோ போக முடியாது. அதனால் குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ செய்யுங்க. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் ஒரு டவுட் கேட்குறாங்க, ப்ரோ நான் ஊருக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆகுது, இப்போ நான் குவைத்துக்குள்ளே போக முடியுமான்னு கேட்குறாங்க. போகலாங்க, மாஃபி முஷ்கில. மே 28ஆம் தேதி வரை கடைசி தேதி கொடுக்கப்பட்டுள்ளது, அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிடணும். அதுபோல் குவைத் டு சென்னை, சென்னை டு குவைத் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் குவைத்துக்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல் மற்றும் குவைத் விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் ஆகியவை சிறந்த முறையில் செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 307 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1028 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 377 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 528 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.